ஒரு நாள் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அரசவை நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு மந்திரவாதி வந்து, என்னைப் போல் அறிவுள்ளவன் வல்லமையுள்ளவன் இங்கில்லை. எனக்கு முன் யாரும் அறிவால் ஜெயிக்க முடியாது. என்று இருமாப்புடன் பேசினான். அப்படியா? என்னுடைய அரசவையில் தெனாலிராமன் இருக்கிறான். உன் அறிவைச் சோதிப்பவன் அவன்தான். அப்படியே ஆகட்டும் மன்னா. அடுத்த நாள் அரண்மனையில் அனைவரும் கூடியிருந்தனர். இந்த பானைக்குள் என்ன இருக்கும் என்று நீங்கள் சரியாக பதில் சொன்னால் நான் தோற்றவனாவேன். அனைவரும் குழம்பினர். பானைக்குள் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. தெனாலிராமா, இந்த பானைக்குள் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து சொல். மன்னா, இந்த பானைக்குள் இருப்பது பாம்புதான். எப்படி சரியாக கூறினாய்? நீ பானையை கொண்டு வரும்போது உன் கையில் சிறிது நடுக்கம் இருந்தது. அதை பார்த்தவுடன் உள்ளே உயிர் உள்ளதென்று தெரிந்து கொண்டேன். மேலும் உன் முகத்தில் ஒரு பயம் தெரிந்தது. எனவே அது பாம்பாகத்தான் இருக்கும் என்று அறிந்து கொண்டேன். நான் தோற்றுவிட்டேன். உண்மையிலேயே தெனாலிராமன் அறிவாளிதான். பலே தென்னாலிராமா, உண்மையிலேயே நீ புத்திசாலிதான்.